ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் பார்ட் 30 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சாதனை பண்ணோம். என்னென்னா ப்ளூ பிரிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான காருக்கெல்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி கார் அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து கரியர் மூலம் நம்மளால் ப்ளே பண்ண முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ரேசஸ்லாம் இருக்குது ஈவெண்ட்ஸில். அதாவது கரியர் மோடில் இருக்கிற சாப்டருக்குள்ளே இருக்கிற சீசன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, இப்போ நான் கேம் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆன் பண்ணுறது மாதிரியே டிஎஸ்18 கார் இருக்குல்ல நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப நேரம் நைட்டில் வந்து சஸ்டெயின் பண்ணி நமக்கு வந்து பவர் கொடுக்குற அந்த கார், இந்த க்ரீன் கலரில் அந்த கார் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து கிடச்சி அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டார் லெவல் 3 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த காரை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போய் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஸோ இனிமேல் அந்த காரும் பார்த்திங்கன்னா நமக்கு பவர் அதிகமாக இருக்கிறதுனால சும்மா தெறிக்க விடலாம் ரேஸில், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்மகிட்ட இருக்கிறதுலையே இந்த காரை பற்றி உங்களுக்கு தெரியல, நைட்டில் வந்து ரொம்ப நேரம் வந்து சஸ்டெயின் பண்ணும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் ரொம்ப பவராக வந்து ஓட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கார் இது. ஸோ இந்த காரை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி ரேஸ் அமையும் போதெல்லாம் பக்காவாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே காய்ஸ், அப்கிரேட் பண்ணியாச்சு, பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே கரியர் மூலம் நம்மளால் எவ்வளோ நாள் வந்து ஈவெண்ட்ஸ் மட்டுமே போய் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகாத மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியுதான்னு பார்க்கலாம். ரேங்க் எந்த காருக்கும் பத்தாமல் போகிற மாதிரி அமையுதா இல்லையான்னு. ஓகேயா, எவ்வளோ நாள் நம்மளால் ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து இனிமேல் ஆஸ்பால்ட்டில் ப்ளே பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையுமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸும் ப்ளே பண்ணிடுவேன். ஓகேயா, கரியர் மோட் மட்டுமே ப்ளே பண்ண மாட்டேன், ஈவெண்ட்ஸில் ஒரு 2 ரேஸாவது பண்ணிடுவேன். ஆனால் ஈவெண்ட்ஸில் ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற அந்த ரேஸ் பண்ணாலே கண்டிப்பாக அந்த காருக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து கிடச்சிரும் இல்லையா. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம் என்னென்னு. ஸோ ஓகே காய்ஸ், இருக்கட்டும். இப்போ நம்ம கரியர் மோடில் ப்ளே பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஈவெண்ட்டுக்கு போகலாம். ஓகேயா. ஸோ இந்த மஸ்டாங்க்கு வந்து ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கான்னு தெரில, பார்க்கலாம். ஸோ இதில் தான் அந்த மஸ்டாங் இருக்குது இல்லையா, பார்க்கலாம் ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருச்சா இல்லையான்னு. 16 அப்படியே தான் இருக்குது. இன்னதுக்கு பார்த்திங்கன்னா 4 ப்ளூ பிரிண்ட் கிடைக்கணும். ஸோ அப்போ தான் இதில் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஓகே, பேக் வரலாம். பார்த்திங்கன்னா நிறைய சீசன் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ நல்ல விஷயம் தான். நம்மளால் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ரொம்ப நாள் வந்து நம்மளால் கண்டினியூ வந்து சீசன் ப்ளே பண்ண முடியும் சாப்டர் 2ல். ஓகே, ஓல்டு சீசன் வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரேஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன கார் காட்டுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே முன்னாடி இருக்கிற இந்த 4 கார் தான். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேங்க் வந்து 1514 காட்டுது ரெக்கமெண்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இருக்கிறதுல பவர் அதிகமாக இருக்குது. ஸோ தெறிக்க விட்டுறலாம். கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா லாஸே ஆகாது நமக்கு. ஓகே, கோல் எதுவும் கொடுக்கல, வின் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கலாம், கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம். இது வின் பண்ணால் இதில் இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணதுனாலே இன்னொரு சீசன் அன்லாக் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா அன்லாக் ஆகி தான் இருக்குது, ஆகுமான்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ரேஸ் ஆரம்பிக்குது, போகலாம். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே இருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் ஒரு 3-4 வீடியோக்கு என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறதையும் சரி கேமோடையும் கனெக்ட் ஆக முடியும். ஸோ அதனால் ஒரு 3-4 வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ரேஸ்குள்ளார போகலாம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் போல் ரேஸு, பார்த்துக்கலாம். கோல் எதுவும் கொடுக்கல, நம்ம வந்து ஃபுல் ஃபாஸ்ட்டாக வந்து காரை மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போகிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கலாம். நம்மகிட்ட காரில் ரேங்க் பவர் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை, என்ன நடக்குமோ தெரியல. ஓகே இருக்கட்டும், நம்ம முன்னாடி வந்துட்டோம். ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் வருவாங்க. ஸோ இந்த மேப் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மேப்பில் ப்ளே பண்ணும்போது எல்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறது பயங்கரமாக இருக்கும். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், கிட்டத்தட்ட பாதி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பாதி தூரம் இருக்குது, இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ஒவ்வொரு ரேஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்போனண்ட்டோட கார் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நம்ம ஒவ்வொரு தடவை புது கார்ஸ் வந்து அன்லாக் பண்ணாலுமே எப்படின்னு தெரியல, பார்த்துக்கலாம். நான் தேவையில்லாமல் சைடு எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இருக்கவே தேவையில்லை. நேராக போயிருந்தால் இந்நேரம் நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாம். ஓகே இருக்கட்டும், பார்த்துக்கலாம்.
ஓகே, நம்ம முன்னாடி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லாருமே நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதுக்காக கூட வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்ட் ஆகாமல் போகணும். இதுக்கு நம்ம ரேங்க் அதிகமாக தான் இருக்குது. அப்படின்றே பார்த்திங்கன்னா நம்மளால் ரொம்ப முன்னாடிலாம் வர முடியல. கூட வந்துடுறாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம். பிளாஸ்ட் ஆகக்கூடாது, அதுதான் விஷயம். பிளாஸ்ட் ஆனோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளை மிந்திடுவாங்க. ஏன்னா ரீசெண்டாக வர ரேஸ்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, கோல் கொடுக்கல. அப்படி இருந்தே கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு கூட தான் வந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 80% மேலே தான் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. நாம் தான் முன்னாடி இருக்கோம். ஸோ ஓகே காய்ஸ், நாம் தான் வின் பண்ண போகிறோம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, சூப்பர், முடிஞ்சு. ஸோ நினச்ச மாதிரியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நானே நல்லா தான் ஓட்டிட்டேன். இந்த ரேஸ் முடிஞ்சுன்னு அவன் பார்த்திங்கன்னா நேராக போய் அடிக்கிறான். ஓகே, இருக்கட்டும். ஓகே, ஃபெராரி, ஃபெராரி ப்ளூ பிரிண்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. கூடிய சீக்கிரமே அதை நம்ம வந்து அன்லாக் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீசன் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணி வச்சுருந்த இன்னொரு சீசன் தான் போய் நம்ம இப்போ வந்து ரேஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பரில். ஓகே, ரிவார்ட் இருக்குது, க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து நம்ம ப்ளே பண்ணணும். ஓகே, இதுதான் பேலன்ஸ் நின்றுட்டுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரேஸ், ஆமாம், இதை நம்மளால் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. எனக்கு வந்து பர்டிகுலராக அந்த BMW கார் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த BMW i8 ரோட்ஸ்டர் இதை தான் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணணும். ஆனால் இந்த கார் நமக்கு இன்னும் வந்து கைக்கு கிடைக்கல, அதனால் நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. ஓகே, இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த சீசன் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டெய்லி ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஈவெண்ட் வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அதை போய் பார்க்கலாம், அது இன்றைக்கி இருக்குதான்ட்டு. இருந்துச்சுன்னா நல்லது தான். இதுவா, இதுதான் நினைக்கிறேன். இல்லை, இது இல்லை. அப்போ இதுவா? இதுதான் காய்ஸ், பர்டிகுலராக இந்த ரேஸ் தான். இது ப்ளே பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த கார்ஸ்க்கான ப்ளூ பிரிண்ட் கிடச்சிரும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இதை ப்ளே பண்ண தான் போகிறோம். இதை மிஸ் பண்ண போகிறதே இல்லை ஒவ்வொரு நாளுமே. ஓகேயா? ஸோ இதை ப்ளே பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரியர் மோட் போயிடலாம். ஏன்னா இதை நம்ம ப்ளே பண்ணோம்னா கண்டிப்பாக இவங்க என்ன போட்டு வச்சுக்கிறாங்களோ, அந்த எந்த கார் நமக்கு வந்து இப்போ விசிபிளாக காட்டுறாங்களோ, ஸோ அந்த காருக்கான ப்ளூ பிரிண்ட் கிடச்சிடும் கண்டிப்பாக வின் பண்ணிட்டோம்னா. அதனால் இதை நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு நாளும் இதை பற்றி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிக்கிற மாதிரி டைப் டி காரை பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுறோம், ரேஸ் பண்ணுறோம். ஓகேயா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக வந்து ஆக்ஷன்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக த்ராட்டில் மட்டும் பண்ணோம்னா போதும், கண்டிப்பாக வின் பண்ணிடலாம். ஓகே, டைப் டியில் வந்து எது அதிகமாக இருக்கோ சூஸ் பண்ணலாம். இந்த 1500 நமக்கு வந்து இந்த பர்பிள் கலர் கார் எங்கே, அந்த டச் அதுதான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா டைப் டியில் அதிகமாக? இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த DS-10 இதுவே பார்த்திங்கன்னா டைப் டி தான் போல். ஓகே, இது இறக்கி தெரிக்க விடலாம். ஆனால் இது வந்து ஓவர் பவர் தான் நினைக்கிறேன் இந்த ரேஸ்க்கு. பார்க்கலாம், முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி ஆனால் ஒவ்வொரு மேப் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு நல்லா தெரியுது. நேற்று ஒரு மேப் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி நாள் ப்ளே பண்ணும்போது ஒரு மேப் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த எஜிப்ட் மேப் கொடுக்குறாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். டைம்குள்ளார முடிக்கணும், அதுதான் இந்த ரேஸில் கோலே. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு DS-10 ஓட்டுறோம் ஹை பவரில். ஸோ அப்கிரேட் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா? பார்த்துடலாம். ஓகே, கார் ஃபாஸ்ட்டாக போகுது, அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிறதுலே அதிக பவரான கார் வந்து இது தான். நேற்று வரைக்குமே பார்த்திங்கன்னா லோட்டஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இதுதான். பாருங்கள், நைட்ரை வந்து ஃபுல்லாக என்னால் கம்மி பண்ணவே முடியல. எப்படி சஸ்டெயின் ஆகுது பாருங்கள், ரொம்ப நேரம் இருந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்களா இல்லையா? நான் சொன்னேன்னா இல்லையா, நம்மகிட்ட இருக்கிறதுலே நைட்ரை வந்து ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கிற காரணம் அது இதுதான், DS-10 தான். நைட்ரோ பிடிச்சதும் சரி, ஃபுல்லாக வந்து காலியாகிறதுக்குள்ளாரே நெக்ஸ்ட்டு நைட்ரோ பாட்டில் வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு நைட்ரோ வந்து ஸ்டேபிளாக இருக்குது காரில் ரொம்ப நேரம். ஸோ இந்த காரை வச்சு ப்ளே பண்ணுற ஒவ்வொரு ரேஸ்லேயும் நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம். அதுக்கு வந்து இந்த கார் வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. ஆனால் டட்ஜெல்லாம் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் ஒத்துக்கவே முடியாது. டட்ஜில் நீங்கள் நைட்ரோ டச் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான், சல்லுன்னு காலியாயிரும். ஆனால் நம்ம அந்த நைட்ரோ காலியாகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா சல்லுன்னு ஸ்பீடு முன்னாடி மூவ் பண்ணிடும், ஆனால் டக்குன்னு காலியாயிரும். அதுதான் கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்கும் ப்ளே பண்ணும்போது. எங்கடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா, நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிட்டு சைடில் போவாங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் DS-10 அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. ஓகே காய்ஸ்,
இன்னும் இதில் 2 ரேஸ் பண்ணால் அதுக்கப்புறம் டைப் சியில் 1, டைப் சியில் 2, டைப் பியில் 1, டைப் ஏல 1 வரும்னு நினைக்கிறேன். டைப் ஏல நம்மளால் பண்ண முடியுது, ஏன்னா நம்ம டைப் கேல ஒரு கார் கூட இல்லை. டைப் ஏல ப்ளே பண்ண வேண்டிய காருக்கான ப்ளூ பிரிண்ட்டு டைப் பியில் ப்ளே பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அந்த ஆஸ்டன் மார்ட்டின் வல்கான் அதுதான் டைப் ஏ கார், அதை அன்லாக் பண்ணி அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டைப் ஏ காராக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளே பண்ணி லம்போர்கினி சென்டினரியை வாங்குவோன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். போச்சு கைஸ், கார் பாருங்கள். ஓகே, ட்ராக் மாறியாச்சு. எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்ரோ பாருங்கள் எப்படி சஸ்டெயின் ஆகுது. நைட்ரோ திரும்ப வந்து புஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. செம்ம கைஸ், சூப்பர். ஓகே, ப்ளூ பிரிண்ட்காக மட்டும்தான் நான் இந்த ஈவெண்ட் வந்து ப்ளே பண்ணுறேனே. இல்லைனா இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்போயும் மாதிரி நார்மலாக ஸ்பெஷல் ஈவெண்ட்லேயோ டெய்லி ஈவெண்ட்லேயோ வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரு 2 ரேஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டு கரியர் மோட் போயிடுவேன். இதில் நான் ஃபுல்லாக எல்லாமே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா ப்ளூ பிரிண்ட் தான். ரேஸில் வின் பண்ணால் கண்டிப்பாக உனக்கு ப்ளூ பிரிண்ட் கேரண்டி அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டு. அதனால தான் இதை நான் மிஸ் பண்ணுறதே இல்லை. நல்ல வேளை இதை நம்ம கண்டுபிடிச்சோம். இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பேசினோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம கரியர் மோட் போயிடலாம். கரியர் மோடில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 சீசன் கிட்ட பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம ரொம்ப நாள் வந்து கரியர் மோட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே நமக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது கரியர் மோடில் நம்மளால் ப்ளே பண்ணவே முடியாத மாதிரி எந்த காருக்கும் ரேங்க் பத்தாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக நேற்று வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நேற்று வரைக்குமே பார்த்திங்கன்னா அதாவது நேற்றுனா 4 நாளுக்கு முன்னாடி, ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே ப்ளே பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 4 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ளே பண்ண வரைக்குமே வந்து நம்ம வந்து கரியர் மோட் நம்மளால் ப்ளே பண்ணவே முடியல. ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம வந்து ஈவெண்ட்ஸ் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம், ஏன்னா எந்த காருக்குமே ரேங்க் பத்தாமல். ஆனால் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ பிரிண்ட்லாம் கலெக்ட் பண்ணி எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணதால் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நேரத்துக்கு நம்மளால் பார்த்திங்கன்னா கரியர் மோட்லேயே வந்து இருக்க முடியுது. திரும்ப ஈவெண்ட்ஸ்க்கு வர வேண்டிய சூழ்நிலை அமையிறது வந்து கம்மி தான் நினைக்கிறேன். எப்போ அமையுதுன்னு பார்க்கலாம். எப்படி 1 மாதத்துக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆனால் சாப்டர் 2 எப்படியோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடணும். சாப்டர் 3க்கு போயிடணும் அடுத்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்குள்ளார. அதுதான் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், சூப்பர். அவ்வளோதான், மாஸ் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். டைப் டி யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா வேறு டைப் சி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ரேஸ்க்கு. யூஸ் பண்ணி அதுக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், சூப்பர், பக்கா. ஓகே, ப்ளூ பிரிண்ட்ஸ் கிடைக்கட்டும். பார்ட்ஸ் கிடைச்சாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா இப்போ இவங்க கொடுத்துக்கிற அந்த 3 காருக்குமே பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவல் ரீச் ஆனதுனால தான் நமக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் வந்து இதுக்கு வந்து கிடைக்காமல் இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே இதுக்கு ப்ளூ பிரிண்ட் தேவையில்லை. அதுதான் ரீசன். இப்போ வந்து கிடைக்காம அந்த ட்ரேட் காயின் வந்து கிடச்சிட்ருக்குது. ஆனால் அதுவும் நமக்கு யூஸ் தான். இப்போ இதில் விஷயம் என்னென்னா நமக்கு வந்து இது நம்ம கம்ப்ளீட் பண்ணதால் நம்ம நெக்ஸ்ட் வந்து இது பண்ண போகிறோம். எது டைப் சி காரு. ஏன்னா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ப்ளூ பிரிண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டைப் சி வந்து செலக்ட் பண்ண போகிறோம். டைப் சியில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, எது அதிகமாக இருக்குது, லோட்டஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ரெட் கலர் இந்த டச். ஓகே, நம்ம வந்து லோட்டஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லோட்டஸ் சூஸ் பண்ணி வாட்டி போர்ட்ஸுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம வாங்க போகிறோம். போர்ட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் எக்கச்சக்கம் இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஸ்டார் லெவல் 2 வரதுக்கு இன்னும் வந்து நிறைய ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் இதை நம்ம ப்ளே பண்ணி தான் வேறு வழியே கிடையாது. ஆனால் நல்ல வேலை இந்த ஈவெண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த செவர்லேட்டு, டட்ஜு, நிசான் இதுக்கெல்லாம் நம்மளால் பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அதுதான் விஷயம். ஓகே காய், சூப்பர். டைம்குள்ளே ரீச் பண்ணணும். பார்க்கலாம். இந்த கார் பாருங்கள், DC10 ஓட்டிட்டு இது ஓட்டும்போது அப்படியே குட்டியாக தெரியுது கார் பார்க்குறதுக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்களா நைட்ரோ டக்குன்னு காலி ஆகிடுச்சு பாருங்கள். ஒவ்வொரு நைட்ரோ பாட்டில் பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நைட்ரோ அதுக்குள்ளே காலி ஆகிடுது. ஸோ அதுதான் விஷயம். இதுதான் DS10க்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசம். பாருங்கள், காலி ஆகிடுச்சு.
ஓகே, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினச்ச டைமுக்குள்ளே முடிச்சிடுவோம். ஏன்னா பவர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நினச்ச டைமுக்குள்ளே முடிச்சிடுவோம். ஏன்னா பவர் இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ டைம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. 38 செகண்ட். ஓகே, நம்ம 32லேயே பார்த்தீங்கன்னா முடித்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இருக்கட்டும், இன்னும் ஒரு ரேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டைப் பியில் நம்மகிட்ட போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. போர்ட்ஸ் வச்சே ரேஸ் பண்ணுவோம். ஸோ அது ரேஸ் பண்ணும்போது ஆஸ்டன் மார்ட்டின் வல்கானுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். வேறு வழி இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறதுக்கான இந்த ரேஸ் பண்ணால் உனக்கு ப்ளூ பிரிண்ட் கேரண்டீடா அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நம்மளால் மிஸ் பண்ண முடியும்? ப்ளூ பிரிண்ட் தான் முக்கியமே, என்னவாக இருந்தாலும் சரி. ஓகே காய்ஸ், இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு ரேஸ் பண்ணணும். ஓகே, லோட்டஸில். ஏன்னா டைப் சியில் வந்து 2 டைம் வந்து ரேஸ் பண்ணலாம். ஸோ வந்து இதனால் வந்து நமக்கு வந்து போர்ட்ஸுக்கான அப்கிரேட் வந்து சீக்கிரமாக நடந்துடும். ஏன்னா ஒரு நாளுக்கு 2 ப்ளூ பிரிண்ட் வந்து நமக்கு போர்ட்ஸுக்கு வந்து ஏறிட்டுருக்குது இந்த ஈவெண்ட் ப்ளே பண்ணுறதுனாலேயே. அந்த கணக்கில் பார்த்தா அப்படி தான் வருது. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், போகலாம். ஓகே, சூப்பர். சூப்பர் காய்ஸ், தெறிக்க விட்றோம். டைமுக்குள்ளே ரீச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா போன டைமே நம்ம பார்த்துட்டோம்ல, போன டைம் 32 செகண்டில் ரீச் பண்ணோம் இல்லையா? ஓகே ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான இது வந்து முடிஞ்சு. இதுக்கப்புறம் டைப் பிக்கு வந்து ஒன்று பண்ணணும். டைப் ஏக்கு நம்மளால் பண்ண முடியாது, டைப் ஏல நம்மக்கிட்ட காரே இல்லை. டைப் பியில் நம்மக்கிட்ட தான் போர்ட்ஸ் இருக்குல்ல, போர்ட்ஸ் வச்சு இதை நம்ம வந்து பண்ண போகிறோம். பண்ணோம்னா ஆஸ்டன் மார்ட்டின் வல்கானுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று கிடைக்கும். ஓகே, இது ஒன்று பண்ணலாம். இது ஒன்று பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அதில் திரும்ப அப்படியே கரியர் மோட் போயிடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் நம்ம டெய்லி ப்ளே பண்ணி தான் ஆகணும். இந்த கார்ஸ்க்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வாங்குற வரைக்கும். ஏன்னா இதை தவிர வேறு இடம் இல்லை இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த காருக்கானது வேறு இடம் இருக்குது. எப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்ம ஏதோ ரேஸில் வின் பண்ணும்போது அவங்களே கொடுப்பாங்க, அப்படி மட்டும்தான். இல்லைனா இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து அன்லாக் ஆகுதில்ல டெய்லி ஓப்பன் பண்ணும்போது, ஃப்ரீ பேக்ஸ். ஸோ அதில் கிடைச்சாதான் உண்டு. ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கும்போது அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே காய்ஸ், போர்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறோம். இதுக்கு வேறு டைம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க தெரியல, நான் வேறு பார்க்கவே இல்லை. டைமுக்குள்ளார முடிக்கணும், முடிச்சிடலாம், கண்டிப்பாக முடிச்சிடுவோம். இது வரைக்கும் மிஸ் ஆனதே கிடையாது. இந்த ஈவெண்ட்ஸில் நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கிற எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கோம். தான் பாருங்கள், நைட்ரோலாம் டக்குன்னு காலி ஆகிடுது. ஓகே, அவ்வளோதான் காய்ஸ், சூப்பர். ஓகே, முடிச்சிட்டோமா பார்க்கலாம். ஓகே காய்ஸ், சூப்பர், அவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் நம்ம ப்ளே பண்ணுறது இதோட முடிஞ்சு. ஆஸ்டன் மார்ட்டின் வல்கானுக்கான ப்ளூ பிரிண்ட் வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா திரும்ப கரியர் மோட் போயிடலாம். ஓகேயா? ஓகே காய்ஸ், ஓகே சூப்பர். 8 ப்ளூ பிரிண்ட் கலெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது, மாத கணக்காக. ஓகே, இதுக்கு மேலே நம்மளால் இதெல்லாம் ப்ளே பண்ண முடியாது, நம்ம டேரெக்டாக கரியர் மோட் போயிடலாம். ஓகே, பேலன்ஸ் இருக்கிற ஆல்ரெடி நம்ம பேலன்ஸில் விட்டுருக்கிற அந்த சீசன் மட்டும் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட் ரேஸ் பண்ண முடியாது, 4 ரேஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். 5வது ரேஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். 5வது ரேஸ்க்கு இன்னுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரேங்க் பத்தலை. ஏன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே காட்டுது. அந்தளவுக்கு இன்னும் நம்மளால் எந்த காரியமே அப்கிரேட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் அந்த BMW i8 ரோட்ஸ்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூட அதுவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்கு 1069 தான் இருக்குது மேக்ஸு. அப்படின்னா நம்ம அந்த எந்த கார் வந்து நம்ம வந்து அந்த கீழே கடைசியில் இருக்க பாருங்கள், அப்போலோ ஐன்னு சொல்லிட்டு அந்த கார் ஓப்பன் பண்ணுறப்ப தான் நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்படி தான் தெரியுது கணக்குப்படி பார்த்தா. அப்படிலாம் மேலே அந்த வென்சர் இருக்குதுல்ல, வென்சர் சார்த்தி அது இருக்குது. ஸோ அது வேணால் ஸ்டார் லெவல் 2 நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற அந்த ரேங்க்கே தாண்டி நம்மளால் வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் நம்மளால் அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். இல்லை, ஃபஸ்ட் ரேங்க்லேயே பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க்கே 2163 இருக்குது. எப்போயுமே கார் வாங்கணுன்னு அப்கிரேட் பண்ண முடியல கொஞ்சம். ஸோ அதிலே நம்ம அவங்க
கேட்குற ரேங்க் வந்து நம்ம தாண்டிடுவோம். ஸோ கண்டிப்பாக அது ப்ளே பண்ண முடியும். ஆனால் அந்த கார் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஓகே, அதனால் நெக்ஸ்ட் ரேஸ் அதுவும் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கெல்லாம் ஃப்ளாக் வேணும். ஃப்ளாக் தேவைப்படலாம். அப்போ இந்த சீசனே நம்மளால் ப்ளே பண்ண முடியாது போல் காய்ஸ். இப்போ பாருங்கள், 7வது ரேஸ் பண்ணணுன்னா மற்ற இன்னும் பார்த்திங்கன்னா 12 ஃப்ளாக் வந்து தேவைப்படுது. நம்ம பார்த்திங்கன்னா 10 ஃப்ளாக் தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 5வது ரேஸ் நம்ம பண்ணால் தான் 7வது ரேஸை பண்ண முடியும். ஸோ அப்படியே இந்த சீசன் நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இப்போ புது சீசன் நல்லாக்கா இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சுச்சுவேஷன், வேறு வழியில் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே, சூப்பர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேங்க் நல்லாவே பார்த்துது. கண்டிப்பாக நம்மளால் இதை ப்ளே பண்ண முடியும். ஓகே, மாஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கார்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, லோட்டஸ் வந்து பவர் அதிகமாக இருக்குல்ல, பண்ணிவிடுவோம். ஓகே, கோல் எதுவும் இல்லை பாருங்கள், வின் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, தெறிக்க விட்டுறலாம். ஓகே காய்ஸ், இப்போ தான் நல்லாயிருக்கு. திரும்ப கரியர் மோட்க்கு வந்துட்டோம். பழைய மாதிரி எல்லாத்தையும் வின் பண்ணி தெறிக்க விட வேண்டியது தான். ஓகே, போகலாம். ஓகே, சூப்பர் காய்ஸ். சூப்பர், நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம முன்னாடி இல்லை, நமக்கு முன்னாடி ஆளுங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. மிந்திடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிந்திடலாம், வேறு வழியில் பண்ணி தான். ஓகே, வந்துட்டோம். பயங்கரமான பெரிய பெண்டாக இருக்குது காய்ஸ். ஓகே, பார்த்துக்கனால தான் நம்ம இந்த நைட்ரோ பூஸ்ட்லேயே முன்னாடி போயிடுவோம்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் முடியலை. எல்லாம் பவராக இருக்கிறானுங்க போல். அப்படின்னு நம்ம பிளாஸ்ட் ஆகாமல் ஓட்டணும் காய்ஸ். எல்லாம் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட, பிளாஸ்ட் ஆனால் கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இவனுங்க பார்த்திங்கன்னா பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஷாக்கு யூஸ் பண்ணியுமே நம்மளோட வேகம் முன்னாடி போயிட்டுருக்குறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, நம்ம கூடயே வராங்க, கேர்ஃபுல்லாக போகணும். அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே, நாம் தான் முன்னாடி இருக்கிறோம். இதுக்கு மேலே நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி தெரியுது அவங்கள தாண்டி. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. அவ்வளோதான் காய்ஸ், இதுக்கு மேலே நம்ம தான் எதுவும் பண்ண முடியாது. பிளாஸ்ட் ஆகாமல் இருந்தால் சரி, எதுவும் வித்தியாசமாக ட்ரை பண்ணி. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம தான். ஓகே ஓகே காய்ஸ், சூப்பர். பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம். பவர், ஃபுல் பவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான். ஓகே, இருக்கட்டும், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரேஸ் எந்த கார் யூஸ் பண்ணுற மாதிரி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த சீரீஸ்லேயே கொடுத்தாங்கன்னா லோட்டஸ் தான். ஏன்னா லோட்டஸ் தான் நம்மகிட்ட பவர் அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், லோட்டஸே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கோல் கொடுத்துருக்காங்க. நைட்ரோ 15 செகண்ட் யூஸ் பண்ணணும், ஏட்டிங் 6 செகண்ட் இருக்குது. ஓகே, அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக்வேவ் யூஸ் பண்ணக்கூடாது, பர்ஃபெக்ட் நைட்ரோவை யூஸ் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகும். ஓகேயா? ஓகே, இருக்கட்டும். ஓகே, நைட்ரோ பாட்டில் இருக்க பிடிப்போம். நம்ம பேரல் ஏதாவது இருந்தாலும் அது மேலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஏறணும். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏர் டைம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஏர் டைம் வந்து தேவைப்படுதில்ல. ஓகே காய்ஸ், சூப்பர், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேரல் மேலே தான் ஏறணும். நைட்ரோ கூட பார்த்திங்கன்னா நாமளே வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேரல் நம்ம ஏறணும், 6 செகண்ட் கம்ப்ளீட் பண்ணணும் ஏர் டைமு, வேறு வழி இல்லை. அதனால் நம்ம வந்து ஏறியே தான் ஆகணும். ஓகே, இன்னும் 3 செகண்ட் இருக்குது ஏர் டைமு. நைட்ரோ ஆனால் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஏர் டைம் தான் நமக்கு இப்போ வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணணும். பேரல் மேலே ஏறணும். ஓகே காய்ஸ், சூப்பர், அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு பேரல் ஏறினோம்னா டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிரும் காய்ஸ் கோல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக ரேஸ் பண்ணுறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். அவ்வளோதான் காய்ஸ், இதுக்கு மேலே கம்ப்ளீட் ஆயிரும். ஃபுல் ஸ்பீடில் விட்டு அழுத்த வேண்டியது தான் இதுக்கு மேலே.
சூப்பர். கோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சக்ஸஸாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ராட்டில் தான். ஓகேயா? ஓகே, யாரையுமே காணோம். நம்ம முன்னாடி வந்துட்டோம் போல், பார்த்தா அப்படி தான் இருக்குது. சூப்பர் காய்ஸ், அவ்வளோதான், நம்ம தான். ஸோ இந்த ரேஸ் பார்த்திங்கன்னா சக்ஸஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பக்காவும் முடிச்சாச்சு, கோல் எல்லாமே கம்ப்ளீட்டு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு காய்ஸ் இங்கே பாருங்கள், மெர்சடஸ் பென்ஸ் ஏஎம்ஜி ஜிடிஎஸ் இந்த கார் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆனால் அதை வச்சு இது வரைக்குமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ரேஸ் கூட பண்ணல. ஆனால் இனிமேல் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா செகண்ட் லெவல் ஸ்டாருக்கு வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன். அதுக்கான சூழ்நிலை வந்துச்சு. இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைச்சின்னா போதும், கார் வந்து செகண்ட் லெவல் ஸ்டாருக்கு வந்து அப்கிரேட் ஆகிடும். ஸோ பார்த்துக்கலாம், அதையும் அப்கிரேட் பண்ணி ஸோ அந்த காரை யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும் நினைக்கிறேன். எப்படியும் 1500 ரேங்க் மேலே வந்துருச்சுனாவே அந்த காரை யூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிரும். பார்த்துக்கலாம், அவ்வளோதான் கைஸ். ஸோ புது புது கார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி நிறையா அன்லாக் பண்ணிட்டோம். நடுவில் தான் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு இல்லையா, ரேங்க் பற்றாமல். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 1-2 வீக்ஸ் ஈவெண்ட் ப்ளே பண்ணதில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட்லாம் கெயின் பண்ணி திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அப்படி இப்படியே மாற்றி பண்ணிடலாம், ஆனால் பண்ணணும் விடாமல், அவ்வளோதான். அதுதான் இங்கே வந்து விஷயம் மாதிரி தெரியுது. ஓகே காய்ஸ், இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா ரேஸில் வின் பண்ணணும். கோல் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் 5 தடவை கொடுத்துருந்தாங்க. ஓகே, பண்ணிடலாம், பிளாஸ்ட் பண்ணலாம் யாரையாச்சும். 360 டிகிரி ரொட்டேட் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். ஒரு ஸ்டண்ட்டு காலி. மிஸ் ஆகிட்டான் காய்ஸ், மாட்டிக்கிட்டான். அவ்வளோதான் காய்ஸ், 3 ஸ்டண்ட்டு 360 டிகிரி ரொட்டேட் பண்ணதோடு சேர்த்து ஒரு ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகும்ல. ஓகே, 4 இன்னும் 1 பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸ்டண்ட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரேஸ் தான். 360 டிகிரி ஓகே. நம்ம டைம் பேரல் ஏறினதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு போல், அவ்வளோதான். அப்படின்னு நம்ம இதுக்கு மேலே ரேஸில் வின் பண்ணுறதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ், ரேஸ் முடிய போகுது. சின்ன ரேஸ் தான் பார்த்தீங்களா, நல்ல வேலை முன்னாடியே நம்ம ஸ்டண்ட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போக போக கம்ப்ளீட் பண்ணலாம், நம்மளே லூஸ் விட்டுருந்தோம்னா என்னால் ரேஸ் முடிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரேஸ் தான் பண்ணணும். ஓகே, பரவாயில்ல. அதான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்டெல்லாம் அதாவது கோலெல்லாம் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிடணும் ரேஸ் ஆரம்பித்த உடனே. இல்லைனா இப்படி தான் சீக்கிரமாக ரேஸை முடித்து ஆப்படிச்சு விட்ருவாங்க. ஓகே, இருக்கட்டும், பார்க்கலாம், நெக்ஸ்ட் ரேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னது, போலீஸ் சேஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். போலீஸ் சேஸு டிஎஸ் E10 காரு, அவ்வளோதான், பயங்கரமாக இருக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த ரேஸ் பார்க்கலாம். இதுக்கும் பார்த்திங்கன்னா ரேங்க்லாம் நம்மக்கிட்ட அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லோட்டஸை யூஸ் பண்ணலாம். லோட்டஸ் பவர் அதிகமாக இருக்குது. ஓகே, ஃபியூல் பத்தலை. நானும் ஃபியூல் தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம கார்டு இருக்குல்ல, நம்ம ப்ளே பண்ணுற இந்த 1/2 அன் ஹவருக்கு 10 கார்டு மேக்ஸிமம் இல்லையா, இது உங்களுக்கே தெரியும், நம்ம பேசியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் ஆக போகுது, அதுதான். அப்படின்னா இந்த ரேஸோட பார்த்திங்கன்னா வீடியோ கம்ப்ளீட் ஆகிரும் போல். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்டே வாங்கியிருக்கோம் ஃபியூல் காலி பண்ணி, அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அதில் நம்ம ஈவெண்ட் வேறு ப்ளே பண்ணுறோம்ல, ஈவெண்ட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், போகலாம். ஓகே, இந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல் எதுவும் இல்லை, வின் பண்ணால் மட்டும் போதும், அப்படி தான் கணக்கு. பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கோம். நாம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம், அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அச்சோ, முன்னாடி போகிறாங்க காய்ஸ். யார் ராணி, வரண்டா பின்னாடியே வரேன் பாடுறா. அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, இன்னும் பாதி தூரம்தான் இருக்குது. ஓகே, மேலே நம்ம ரயில்வே ட்ராக்கில் தான் போகணும். கீழே ஆஃப் ரோடில் போனோம்னா கண்டிப்பாக வந்து கதை முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஓகே, ட்ரெயின் வரும் இப்போ ஆப்போசிட்டில், கரெக்டாக சென்டரில் போகணும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டச் ட்ரைவ் ஆன் பண்ணி தான் ஓட்டுறேன், அதனால் பெருசாக மாட்ட மாட்டேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து மேனுவல் மோடில் ப்ளே பண்ணும்போது நிறைய டைம் சம்பவம் பண்ணோம். ட்ரெயினில் மாட்டி அடி வாங்கி மறக்கவே முடியாது.
எத்தனை அட்டம்ப்டெல்லாம் வச்சோம் இந்த ரயில்வே ட்ராக் மேப்பெல்லாம் வரும்போது நான் மறக்க முடியாது. ஆனால் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நம்மகிட்ட இருக்கிற காரில் இருக்கிற பவருக்கு எல்லா ரேஸுமே பாருங்கள் நம்மளால் நினச்ச மாதிரியே பர்ஃபெக்டாக முடிக்க முடியுது. ஓகே காய், சூப்பர், பக்காவாக முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து, அதாவது நாளான்னைக்கு ஆக்சுவலி கணக்குப்படி ஓகேயா, நாளான்னைக்கு நம்ம ப்ளே பண்ணும்போது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பிஎன்டபிள்யூக்கான அந்த ஒரு பேக் கிடச்சிருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதுக்கும் ஸ்டார் லெவல், நெக்ஸ்ட்டு ஸ்டார் லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அதையும் ஓட்டுற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் ஓகே காய்ஸ், திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.